إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய குதுபாவிலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக அனைத்து மக்களை பார்த்தும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அது குறுகியதொரு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு டெம்பரரியான ஒரு வாழ்க்கை தான் நாங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாங்கள் அனைவரும் எவ்வளவு கோடியில் சம்பாதித்தாலும், கோடியில் சொத்துக்களை சேர்த்தாலும் அதனுடைய கடைசி முடிவு நாங்கள் அனைவரும் அனைத்தையும் வைத்துவிட்டு தான் இந்த உலகத்துக்கு விடை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம், ஏற்றிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் நமக்கு உணர்த்திய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு ரிஸ்கை கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். எழுதி வைத்த அந்த ரிஸ்குகள் தான் எங்கள் ஒவ்வொருத்தருடைய முயற்சிகள் பலதரப்பட்ட விதங்களில் அமைந்தாலும், ஒருத்தர் ஒரு சாதாரண வியாபாரத்தை செய்வார், இன்னொருத்தர் இன்டர்நேஷ்னல் வைஸ் பெரிய அளவிலான வியாபாரத்தை மேற்கொள்வார். இப்படி ஒவ்வொருத்தர் அவரவருடைய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எழுதியது அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறார். சிலாக்கள் சிம்பிளான ஒரு முயற்சி கோடியில் சம்பாதிக்கிறார். இன்னும் சிலரை பொறுத்த வரைக்கும் பாரிய அளவில் முயற்சி 1000 சம்பாதிக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை உருவாகிறது, தாயினுடைய வயிற்றில் சிசுவிலே உருவாக்குற நேரத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புறான். மலக்கு அனுப்பி பிகத் பி ரிஸ்கிஹி வ அஜலிஹி, அல்லாஹ் முக்கியமான 4 விஷயத்தை பற்றி அந்த இடத்துல அந்த ரூஹுக்கு, அந்த சிசுவுக்கு அல்லாஹ் எழுதுறான். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த குழந்தை பிறந்து இந்த துனியாவில் எவ்வளவு காலம் வாழுகிறான். 30 மௌத்தாகுவாரா, 50 வரைக்கும் வாழுவாரா, 80 வரைக்கும், 90 தள்ளாடுகின்ற வயது வரைக்கும் இந்த சிசு பெருத்து அந்த பெரிய மனிதராக மாறி இந்த உலகத்தில் வாழ்வாரா என்பதை அன்றே எழுதிவிட்டார். அதே நேரத்தில் அதனோடு சேர்த்து பிகத் பி ரிஸ்கிஹி, ரிஸ்கையும் எழுதுறான். இவர் எவ்வளவு சம்பாதிப்பார், இவருடைய சாப்பாடு எப்படி இருக்கும், இவருடைய வீடு எப்படி இருக்கும், இவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் எழுதிட்டான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் ஏற்றிருக்கக்கூடிய இந்த அகீதாவை பொறுத்த வரைக்கும் எங்களோட ரிஸ்கை ஏற்கனவே எழுதிட்டான். ஆனால்
எழுதிவிட்டான் என்பதற்காக வீட்டில் சும்மா இருக்கவும் முடியாது. எங்களோட முயற்சியும் வேணும், நாங்கள் ட்ரை பண்ணணும். அதற்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தாலும் அவரவருடைய முயற்சிக்கு ஏற்ற அந்த பலனை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த ஹுத்பாவில் இருக்கின்ற குறுகிய நேரத்தில் நான் எதை பேச போகிறேன் என்றால், இஸ்லாம் சொல்லுகின்ற போதுமென்ற மனது இருக்கிறதை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கின்ற மனது நம்மிடம் இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விபரீதங்களை பற்றி தான் இன்றைய ஹுத்பாவிலே பேச போகிறேன். ஏனென்றால் சகோதரர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், நிறைய பேர் ஹராமான தொழில்களில் ஈடுபடுகிறார். நிறைய பேர் ஹராமான தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். இன்னும் சிலர் ஹலாலான தொழிலில் ஈடுபட்டு விட்டு அடுத்தவர்களை பார்த்து நாங்களும் அதை விட முன்னேற வேண்டும் என்பதற்காக ஹராத்தில் கை வைக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்கிறது? இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அழகான ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவலை பாருங்க. ஒரு சஹாபியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், வியாபாரம் சம்பந்தமாக முக்கியமான ஹதீஸ்களை அறிவித்தோரால், அவருடைய ஆரம்ப கட்டத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அவரே சொல்கிறார், சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு இந்த துனியாட சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு, நான் நபிகளார்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு தாங்க யார் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் தந்தார்கள், ஃபஅதானி. அப்படித்தானே? இப்போ மனுஷனுக்கு ஆசை என்றது யாருக்கும் சொல்ல இல்லாத எனக்கு ஆசை இல்லைன்னு. சாதாரண ஒரு மோட்டார் பைக்கில் போகிறவனுக்கு ஒரு காரை கண்டு அந்த காரை வாங்கணும்னு ஆசை வரும். அது மனிதண்ட இயல்பு தான். சாதாரண ஒரு காரில் போகிறவர் இப்போ புதுசாக ஒரு பிராண்டோட இறங்கிக்குது. அந்த பிராண்ட் வாகனத்தை காண்ற நேரத்தில் அடே இந்த காரெலாம் இப்போ மாடல் பெய்தாச்சு, அந்த புதிய பிராண்ட் காரை கொஞ்சம் வாங்கி ஓட்டி பார்க்கணும், கொஞ்ச நாளைக்காவது ஓட்டி பார்க்கணுன்ற ஆசை இன்னைக்கு மனிதர்கள்ட்ட இருக்குது. அது எப்படி வருது என்பதை பின்னாடி பார்ப்போம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஹக்கீம் இப்னு ஹிஸாம்னு சொல்லக்கூடிய நபி தோழர். இது யாரை பற்றி சொல்கிறேன்? நபியோடு வாழ்ந்து இஸ்லாத்திலே மரணிச்ச ஒரு சஹாபி. அவர் ரசூல்கிட்ட போய் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. கொடுத்ததோட திரும்ப கேட்குறார், சும்மா சால்துஹு, திரும்ப ரெண்டாவது முறை கேட்குறார், ஃபஅதானி, அப்பையும் கொடுத்தார் ரசூலுல்லாஹ். சும்மா கால, ரெண்டாவது முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு கொடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சொல்றார், யா ஹக்கீம், ஏ ஹக்கீமே, இப்போ நீங்கள் பொருளாதாரத்தை கேட்குறீங்க, துனியாவோட விஷயங்களை கேட்குறீங்க, அதை பற்றி ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறாங்க. இன்ன ஹாதல் மால் ஹதீருன் ஹுல்வுன். இதான் இன்றைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இந்த துனியாவுடைய பொருளாதாரம் இருக்குது இல்லையா, பணம் இருக்குது இல்லையா, சொத்து இருக்குது இல்லையா, இது பசுமையானது. இந்த சொத்து சுகமெல்லாம் இனிமையானது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், யாருக்கும் ஆசை இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் இன்பமாக இருக்கும், ஆசையாக இருக்கும், கிடைக்கணும்னு ஆசை வைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் அகதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி. அப்போ பொருளாதாரம் என்றால் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆசை என்பது நெச்சுரலாக இருந்தாலும் யார் அந்த பொருளாதாரத்தை எடுக்கிற நேரத்தில் போதும் என்ற மனதோடு எடுக்கிறாங்களோ, ஒரு நாளைக்கு நான் 2000 ரூபா சம்பாதிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு அளந்தது கிடைக்குது அப்படின்னு அதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார். அல்லது இன்னொருத்தர் ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கிறார், கிடைக்கிறத வச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார். இன்னொருத்தர் ஒரு நாள் வருமானம் 1,00,000 வைங்க, அதற்கும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எடுக்கிறார். அவர் கேட்ட வருமானத்தை வச்சு அவர் போதும் என்ற மனசோடு அதை எடுத்தாருண்டா அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? பூரிக லஹு ஃபீஹி, கிடைக்கிறதுல அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறாங்க. 1000 ரூபாயிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, லட்சத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கோடியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கிடைக்கிறதுல உங்களுக்கு பரக்கத் இல்லைன்னா வாழவே முடியாது. பரக்கத்துன்றது ஒரு அபிவிருத்தி. அது கவுண்டிங்கில் பார்க்க இயலாது, குவான்டிட்டியில் பார்க்க இயலாது. எனக்கு இத்தனை லட்சம் இருக்குது, இத்தனை கோடி இருக்குது, அதை பார்க்கவே இயலாது. குவாலிட்டியில் தான் பார்க்கணும். எப்படி செலவழிக்கிறீங்க, அல்லாஹ் இதில் பரக்கத்து வச்சிருக்கிறானா, அதைத்தான் பார்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பிரதானமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட குவான்டிட்டி இருந்து வேலை இல்லை, கோடியில் பணம் இருந்து வேலை இல்லை, லட்சத்தில் பணம் இருந்து வேலை இல்லை, குறைவாக இருந்தாலும் பரக்கத்து இருக்கணும். பரக்கத்து இல்லாட்டி ஒன்றுலையுமே வேலை இல்லை. அப்போ நபிகள் சொல்கிறாங்க, யாருக்கு பரக்கத்து கிடைக்கும் தெரியுமா? கிடைக்கிற பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்ற மனசோடு எடுத்தால் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறான். வமன் அகதஹு பிஇஸ்ராஃபி நஃப்ஸின் லம் யுபாரிக் லஹு. யார் கிடைக்குது 1000 கிடைக்குது, இது எங்கப்பா போதும், லட்சத்தில் கிடைக்குது, அட அவன் கோடியில் சம்பாதிக்கிற எனக்கு 1,00,000 தான் கிடைக்குது, போதா கோடியில் கிடைச்சா இல்லை ஒரு 2 கோடியாவது கிடைச்சிருக்கணுமே. அப்போ கிடைக்கிறத சகாவத்து நஃப்ஸ், போதா போதா போதா, இதை விட மிச்சமாக இருந்தால் நல்லா இருக்கும் என்ற மனசோடு எடுத்தீங்கன்னா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க, அதுல பரக்கத்தே வராது. அப்ப எங்கட பொருளாதாரத்துல பரக்கத்தை எடுக்கிறதா பரக்கத்தை இல்லாமலாக்குறதா என்பதை தீர்மானிக்கிறது நானும் நீங்களும் தான். எடுக்கிற நேரத்தை எங்கட உள்ளம் என்னத்தை சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹ் எடுங்களேன். கிடைக்கிறத வந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அல்லாஹு தஆலா அதிலே பரக்கத்தை வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு உதாரணம் சொல்றாங்க தெரியுமா? வகான கல்லதி யகுலு வலா யஷ்பா. இந்த பரக்கத் இல்லாதவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? பசி வரும், சாப்பிடுவான், சாப்பிட 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 பசி போகாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பசி வந்தாச்சு எவ்வளோ திண்டாலும் பசி போகாது அப்படின்றாங்க. அப்ப நாங்கள் இருக்கிறத போதுமாய்க்கொள்ற அந்த பண்பாடு வந்தால் குறைவாக கிடைத்தாலும் அல்லாஹ் பரக்கத்தை வைக்கிறான். பரக்கத் பொருந்திய பொருளாதாரம் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா. வாங்குற கையை விட கொடுக்கிற கை சிறந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இது யாரை பார்த்து சொல்றாங்க? ஹக்கீம் இப்னு ஹிஸாம் கேட்டாங்க கொடுத்தாங்க. மூணாவது முறை சொன்னாங்க ஹக்கீமே, துனியா என்பது கேட்க கேட்க நீங்க உங்களுக்கு கிடைக்க கிடைக்க ஆசையாக இருக்கும், ஆனால் நீங்க வந்து கிடைக்கிறத போதுமாக்கி கொள்ளுங்க ஒரு உபதேசம் செஞ்சாங்க. இந்த உபதேசம் அந்த சஹாபியின் உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக பதியுதுன்ற சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வல்லதி பஅஸக பில் ஹக், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்க இப்ப சொன்ன இந்த உபதேசம் இருக்குது இல்லையா, இருக்கிறத கொண்டு போதுமாக்கி கொள்ளணும் அப்படின்ற உபதேசத்தை வந்து நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். லா அர்ஸஉ அஹதன் பஅதக ஷைஅன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், நான் இனிமேல் இந்த துனியாவை விட்டு பிரியும் வரைக்கும் யாரிடமும் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொன்னார்கள். சபதம் போட்டார்கள். ஏன் தெரியுமா? ரசூல் நடந்த வார்த்தை எனக்கு போதான்னா நீங்க கேட்டுக்கொண்டே போவீங்க, இருக்கிறத கொண்டு சமாளிப்போம் என்பதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த சஹாபி சொன்னார், யாரிடமும் கேட்க மாட்டேன்னு ஒரு சபதத்தை விட்டுட்டார். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்துல ஃபகான அபூபக்கர் யதுஉ ஹகீமன் லியுஅதியஹுல் அதா. அவருடைய ஆட்சி காலத்தில் இப்ப ஹக்கீம் இப்னு ஹிஸாம் தகுதியான ஒரு மனிதர். அந்த ஆட்சி தலைவர் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அழைப்பு கொடுக்குறாங்க, வாங்க உங்களுக்கு ஒரு ஹக்குன்னு வச்சிருக்கு எடுத்துட்டு போங்கன்றாங்க. அவர் மறுத்துட்டார். ஏன்? நான் இனிமேல் யார்ட்டையும் எடுக்க மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வாக்கு கொடுத்தாச்சு, அவர் எடுக்கவே இல்லை. பிறகு ஃபயபா யக்பல மின்ஹு ஷைஅன் ثم ان عمر دعاه. அபூபக்கர் மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல வந்து ஒரு ஃபை அண்டா யுத்தம் நடக்காமலே அவங்க சரண்டர் ஆகிட்டு போன யுத்தங்கள் தான் ஃபை என்று சொல்லுவாங்க. அதில் கிடைக்கிற அந்த அந்த சொத்துக்களுக்கு வந்து ஃபை என்று பாவிப்பாங்க. யுத்தம் நடத்தி எடுக்கிறதல்ல, யுத்தம் நடக்காமலே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்குற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அழைக்கிறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அழைச்சி சொல்கிறாங்க, ஹக்கீம் தான் உங்களோட பங்கு எடுத்துக்கொண்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஃபஅபா ஐயக்பலஹு. அதையும் மானாண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்ததை மானாண்டாரு, உமர் ரலியல்லாஹு கொடுத்ததை மானாண்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மக்களே ஹக்கீம் தகுதியானவர், நான் ஹக்கீமுக்கு கொடுத்தேன்னு அவர் இறுக்கம் எடுத்துட்டார் என்று சொல்லிவிட்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அதே சஹாபி சொல்றாரு தெரியுமா? ஃபலம் யஸ்ரா ஹக்கீமுன் அஹதம் மினன் நாஸ் பஅத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தூஃபிய. ரசூலுல்லாஹ் மௌத்தானதிலிருந்து அதுக்கு பிறகும் அந்த ரசூல் சொன்ன வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையிலிருந்து இவர் மௌத்தாகும் வரைக்கும் யாரிடமும் எதையும் எடுக்கவில்லை என்கிறார். புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன சகோதரர்களே, எங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்க கொடுக்க ஆசை வந்து கொண்டே இருக்கும், எடுக்க எடுக்க நமக்கு எடுக்கிறதுக்கு ஆசை வந்து கொண்டே இருக்கும். ஏன்? பொருளாதாரம், உலகத்தினுடைய பொருளாதாரம் என்பது இனிமையானது, பசுமையானது. எவ்வளவு கிடைச்சாலும் போதான்று இன்னும் தேடுகின்ற அளவுக்கு தான் மனிதனுடைய இயல்பு இருக்கிறது என்பதை இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்றாங்க, ஒரு முஃமினுக்கு, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அளவுக்கான தங்கம் இருக்குது. அதை இப்போ நான் எங்களுக்கு 1 பவுன் தங்கம் இருந்தாலே பெரிய செய்தின்னு நினைக்கிறோம். 10 பவுன் கிடைச்சது போல நினைக்கிறது. இன்னொரு 20 பவுன் இருந்தா சரி, ஒரு மலையளவு தங்கம் கிடைச்சா அட இதே மாதிரி இன்னொரு மலையளவு கிடைக்கணுமே என்பதைத்தான் மனிதர்கள் எதிர்பார்ப்பார்கள். இது நாங்களாக கற்பனை சொன்ன விஷயம் அல்ல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுக்கு வந்து ஒரு மலையளவுக்கு தங்கம் இருக்குதுன்னா 2வது ஒன்று இருக்குமான்னு யோசிப்பான், 2 இருந்தன்னா 3வது ஒன்று கிடைக்குமான்னு யோசிப்பான். மண்ணை தவிர ஒரு முஃமின் ஆசை தீராதுண்டாங்க. வாய்க்குள்ள மண்ணைத்தான் போடணும். அந்த அளவுக்கு மனிதனுடைய இயல்பு அப்படித்தான். ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்கும். ஒரு வாகனம் இருந்தால் 2வது வாகனம் எப்படி எடுக்கிறது, ஒரு வீடு இருந்தால் 2வது வீட்டை எப்படி கட்டுறது, ஒரு கடை இருந்தால் 2வது கடை எப்படி வாங்குறது. இது சகோதரர்களே மனிதர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய, இது பிழை கிடையாது, இது பிழை அல்ல, இது மனுஷன் நேச்சுரல். ஆனால் இப்படியான எண்ணங்கள் வருகிற நேரத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ளணும், இதை நாங்கள் முக்கியம். எப்படி நடந்து கொள்ளணும் சகோதரர்களே? எப்பயுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு தீர்வை சொல்றாங்கன்னு தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் எல்லாம் தலைக்கு மேல அல்லாஹ் தந்திருக்கிறார் என்பதை உணரணும் என்றா
உந்துரு இலா மன்ஹு அஸ்ஃபல மின்கும். எப்பயுமே நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு கீழால் உள்ளாக்களை தான் பார்க்கணும். நான் மோட்டர் பைக்கில் போகிறேன்னா சைக்கிளில் மிதிச்சு போகிறவனை பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அவன் மிதிச்சு போகிறான். நான் மோட்டர் பைக்கில் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காசு இருக்குது, பைக் ஒன்று இருக்குது, பைக்கில் போகிறேன். காரில் போகிறவங்க பார்க்கணும் யார, மோட்டர் பைக்கில் போகிறவனை பார்க்கணும். அவன் மழை பெய்ஞ்சா நலையுது, அவன் நலைகிறான், ஓரமாக்கி நிற்கிறான். நான் மழை பெய்தாலும் நலையாமல் வாகனத்தில் பயணிக்கிறேனே அப்படின்னு அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உந்துரு இலா மன்ஹு அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழால் உள்ளவங்களை பார்த்துக்கோங்க. வலா தந்துரு இலா மன்ஹு ஃபௌககும். ரசூலுல்லாஹ் பார்க்க வானான்னு சொல்றாங்க. யாரை தெரியுமா? உங்களை விட மேலுக்குள்ளவங்களை பார்க்க வேணாம். மோட்டார் பைக்கில் போறவங்க, காரில் போறவங்க பார்க்க வேணாம். சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க வந்து பெரிய மாடி வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்க வேணாம். நீங்க பாருங்க, குடிசையில் இருக்கிறவங்களை பாருங்க. குடிசையில் இருக்கிறவங்க யாரை பார்க்கணும்? வீடே இல்லாமல் ரோடாக தங்குறாங்க பாருங்க, பேமெண்ட்ல தங்குறாங்க. இவங்களை பார்த்து நீங்க நினைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு குடிசையாவது அல்லாஹ் தந்திருக்கிறானே. அவனுக்கு அதுவும் இல்லை, அவன் ரோட்ல பேமெண்ட்ல தூங்கிட்டு போறான். அன்புக்குரிய சகோதரர்களை, இது யாரு சொன்ன உபதேசம் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் நிம்மதியாக ஹராத்துக்கு போகாமல் மன நிம்மதியோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும் என்றால் இருப்பதை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு கீழான உள்ளவர்களை பார்த்து கொண்டு நாங்கள் போயிட்டோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? நீங்க ஒசக்குள்ளவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்க, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு ஒரு நாளும் நன்றி செலுத்த மாட்டீங்க. கீழுள்ளவங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க அல்லாஹ்வுக்கு நியமத்துக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவீங்க. ஏன்? நாங்கள் கீழுள்ளவங்களை பார்க்குறோம், எங்களுக்கு வீடு இருக்குது, அவனுக்கு வீடு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் வீட்டை தந்துட்டான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம் என்றோம். நாங்கள் வீடு இருக்குது, ஆனால் லக்ஷரி வீடு உள்ளத்தனை பார்த்தா என்னப்பா அல்லாஹ் எங்களுக்கு என்னத்தை தந்திக்கிறான், நாங்களும் தொழுகிறோம், நாங்களும் ஓதுறோம், நாங்களும் நோம்பு பிடிக்கிறோம், நாங்களும் எல்லாத்தையும் பேணி நடக்கிறோம். ஆனால் அவன் பாவம் செய்கிறான், லக்ஷரி லைஃப்ல வாழ்றான். நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சின்ன வீட்டு அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்படியே மனசு சொன்னோம் என்றால் ஒரு நாளும் நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தவே மாட்டோம், ஒரு நாளும் அல்லாஹ்க்கு நன்றி உள்ள அடியார்களாக நாங்கள் மாற மாட்டோம். எங்களுடைய மறுமை வாழ்க்கை பாதிப்படை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் எழுதிய ரிஸ்க் இருக்கிறார். நீங்க முயற்சி பண்ணுங்க. எப்பயும் அடுத்தவங்களை பார்க்கிற நேரத்துல உங்களை விட வசதி குறைஞ்சவங்களை பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறார் என்பதை உள்ளத்தால ஏற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியார்களாக வரணும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே சகோதரி, இது அடிப்படை ஒரு தியரியாக இருக்கிறது. எப்பயுமே அல்லாஹ் எங்களுக்கு அளந்த ரிஸ்கை தருகிறான், இருக்கிறத போதுமாக்கி கொள்ளணும் என்பது ஒரு அடிப்படை விதி. இப்ப என்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்றைக்கு சகோதரர்களே, இந்த விதிக்கு மாற்றம் செய்கிற நேரத்தில் எப்படி, நான் ஒரு வாகனத்தில் ஓடுறேன், நோமல் வாகனம், ஆனால் எல்லோரும் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் புதிய புதிய பிராண்ட் வாகனத்தை எடுத்து ஓடுறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். நபீன ஹதீஸுக்கு மாற்றமாக நாங்கள் சிந்திச்சால் ஷைத்தானங்களை கொண்டு போய் பாவத்தில் விட்டுருவான், ஷைத்தானங்களை கொண்டு போய் வட்டியில் விட்டுருவான், ஷைத்தானங்களை கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் லோன் எடுக்கிறதுக்கு விட்டுருவான், ஃபினான்ஸ் கம்பெனியில் கொண்டு போய் விட்டுருவான். ஏன் இன்னைக்கு நடக்குது உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே? குறிப்பிட்ட சில காலங்களில் வந்து சில மசாலாக்கள், சில மார்க்க விஷயங்கள் அது சும்மா அப்படியே அறுந்து போய்விட்டாச்சு, அதை கேட்கறதும் இல்லை. ஒரு காலத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பல முன்னைய காலத்து உலமாக்கள் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போறதை கடுமையாக எதிர்த்தார்கள். இன்றைக்கு அந்த கேள்வியை கேட்கறது ஒத்தரமில்லை, எல்லாருக்கும் மத்தியில் சகஜமாக போயிடுச்சு. தெரியுமா? புதிய பிராண்ட் வாகனம் வருதா, சரியாப்பா இருக்கிற சல்லியை கொண்டு போய் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போய் ஃபினான்ஸில் போட்டு வாகனத்தை எடுத்தாச்சு. அட இது மார்க்கத்தில் கூடுமா? இது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? எது கூடும் எது கூடாது, இது ஹராமா ஹலாலா? நான் ஃபினான்ஸுக்கு வாங்கணும்னு எடுத்துட்டு வட்டியை மாசம் மாசம் கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு மௌத்து வந்தால் அதை யார் என்ன செய்யறது? யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? காலத்துக்கு இன்றைக்கு நத்திங். சில ஆக்கள் அப்படி ஒரு மசாலா ஒன்று இருக்குதா? ஃபினான்ஸுக்கு போய் வாகனம் எடுக்கிறது ஹராமா, அது மார்க்கத்தில் தடையா, அது கூட தெரியும். அதை விளங்கப்படுத்தின அப்படி பார்த்தா மூளை ஒன்றும் உலகத்தில் வாழவே இல்லவே. அப்படி பார்த்தா வாகனம் எங்களுக்கு எடுக்கல, அப்போ அவங்கெல்லாம் வாகனம் எடுத்து ஓடுறாங்க, அப்ப எங்களுக்கு ஓடையிலவா? எங்களுக்கு மனைவி இல்லையா? எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? நாங்களும் இந்த ஆசையை நிறைவேற்றக்கூடாதான்னு அப்படி சிம்பிளா கேள்வி கேட்டு போறாங்க. லொஜிக்ல கேள்வி கேட்டு போட்டு அவங்களே கேள்வி கேட்கிறாங்க, அவங்களே ஹலாலாக்குறாங்க. சில மசாலாக்கள் மௌலிமார்கள்ட்ட வராது. இப்ப தன்னுடைய மனைவிக்கு குழந்தை உருவாகி அப்பதான் ஸ்கேன் பண்றாங்க, அப்பதான் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல குழந்தை உருவாகுதுன்னு வைங்களேன். இன்னும் புள்ள கிடைக்கிறது சாதாரணமாக ஒரு 5 மாசமோ அல்லது ஒரு 6 மாசம், ஒரு 4 மாசமோ வெயிட்டிங்னு வைங்களேன். அப்ப இருந்து கால் பண்ணும், ஹஸ்ரத் ஸ்கேன் பண்ணியாச்சு, பொம்புல புள்ள, நல்ல ஒரு பேர் ஒன்று பார்த்தாங்க, நல்ல அர்த்தம் விடுதாங்க, அக்கீக்கான சட்டம். அப்படியே புள்ள கிடைக்கிறது 4 மாசத்துக்கு முன்னுக்கே பேர் தேடுறீங்க, அக்கீக்கான சட்டத்தை படிக்கிறீங்க. எல்லாத்தையும் கேட்க முடியுமான நீங்க ஏன் வாகனம் ஃபினான்ஸுக்கு வாங்கக்குள்ளே மட்டும் கேட்கலாது? அந்த மசாலாக்களையும் கேட்குறீங்களே. ஒரு பிஸ்னஸை தொடங்கக்குள்ளே ஏன் உங்களுக்கு கேட்கலாது? மார்க்கத்தில் ஹராமா ஹலாலாண்டு, அல்லது பிஸ்னஸோட ரன் பண்ணி கொண்டு போகக்குள்ளே ஒரு டவுட் ஒன்று வருது, அடே நான் இந்த மெத்தட்ல பிசினஸ் பண்றேன், இது ஹராமா ஹலால் ஏன் கேட்கலாது?
சில ஆட்களுக்கு, சில மனைவிக்கு கூட தெரிய ஹஸ்பண்ட தொழில் என்னான்னு. சில குடும்பத்துல மனைவிமாருக்கு தெரியாத என் ஹஸ்பண்ட் என்ன தொழில் செய்கிறார், எனக்கு சாப்பிடத்தார வருமானம் எங்கிருந்து கொண்டு வருகிறார், பிள்ளைகளுக்கு லட்சத்துல செலவழிச்சு படிச்சு வைக்கிறார், எங்கிருந்து வருது ஒன்றும் தெரியும். கேட்டால் ஒரு சின்னதாரனா வீடு கட்டி வச்சிருக்கிறேனா அதை மட்டும் வாழ்ந்துட்டு போ. ஹஸ்பண்ட கேள்வி கேட்க வரப்படாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு மாற்றம் செய்தால் ஷைத்தான் எங்களை கொண்டு போய் ஹராத்துல விடுவான். இந்த ஹதீஸ் எப்பயுமே எங்களுக்கு கீழால் உள்ளவங்களை தான் பார்க்கணுமே தவிர எங்களுக்கு மேல் உள்ளவங்களை பார்த்து பார்த்து அவன் லட்சத்தில் இருக்கிறான், கோடியில் இருக்கிறான் என்பதை நினைச்சு நாங்களும் அதை எப்படியாவது அடையணும். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு இஸ்லாத்து தடை இல்லை. இப்ப ஜும்மாவுடைய சட்டத்தை பாருங்க பாப்போம். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளையில் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபன்தஷிரு, என்ன நீங்க இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்கு விரைந்து போங்கன்றான். ஜும்மா டைமுக்கு பிசினஸ் பண்றது ஹராம், விரைந்து போங்க. அது முடிஞ்சா ஃபஇதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிஞ்சாச்சா பாருங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆர்வப்படுத்துறான்னு. ஜுமாவுடைய தொழுகை முடிஞ்சனா ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில பறந்து போங்கப்பா, வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், பூமியில் எங்கேயாவது போய் அல்லாஹ்வோட ரிஸ்கை தேடி போங்கன்றான். இது அனுமதியா இல்லையா? அப்ப நீங்க ஸ்ரீலங்கால சம்பாதிங்க, ஃபாரின் போய் சம்பாதிங்க, ஆனால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், பூமியில அலைஞ்சு திரிஞ்சு அல்லாஹ்வோட ரிஸ்கை தேடிக்கோங்கன்னு அல்லாஹ் பப்ளிக்ல சொன்னதுக்கு அதுக்கு சில கண்டிஷனை போடுறாங்க. நீங்க தேடுற ரிஸ்க் ஹலாலா இருக்கணும், செய்யற தொழில் ஹலாலாக இருக்கணும். இன்னைக்கு ஹராம் ஹலால் சிம்பிளா போயிருக்குது. சிலர் நாங்கள் ஆச்சரியமாக யோசிக்கிறோம், இது ஹராம் என்று எவ்வளவு சொன்னாலும், ஹதீஸை காட்டி பேசினாலும், குர்ஆன் வசனத்தை காட்டி பேசினாலும், விளங்குற மாதிரி பேசினாலும் இல்ல ஹஸ்ரத், இந்த காலத்தில் அதெல்லாம் பார்த்து இருந்தா சம்பாதிக்கிறது. அவன் முன்னேறி கொண்டு போறான், அவன் பாட்டுக்கு முன்னேறிட்டு போறான். நீங்க சொல்ற மாதிரி நூலுக்கு நூல், நுனிக்கு நுனி பார்த்து இது ஹராமா ஹலாலா, அது கூடுமா கூடாதுன்னு மசாலா பார்த்தால் பேசி பள்ளிக்குள்ளே வைக்க வேண்டியதுதான். அல்லது எப்பயுமே கூலி தொழிலாளியாக ஒரு பொஸ்ஸுக்கு கீழால வேலை செய்ய வேண்டியதுதான். எங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், இப்படின்னு ஷைத்தான் சில காட்சிகளை காட்சிப்படுத்துறதுனால வரையறைகளை தாண்டி போய் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு சில இளைஞர்கள் இல்லீகல் பிசினஸ், தூள் பிசினஸுக்கு கூட இன்னைக்கு இறங்கி இருக்கிறாங்க. எதனால் தெரியுமா? அவசரமாக பொருளீட்டல் செய்யணும். ஏன்னா அவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு காலம் இருந்தது, நீங்க மூத்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களோட குடும்பத்துடைய பட்ஜெட் வருமானத்துக்கு ஏற்றதான் பட்ஜெட். எப்படி நான் 50,000 சம்பாதிக்கிறேன் அப்போ போடுவான். ஒரு நாளைக்கு என்ன மாசத்துக்கு வருமானம் 50,000 ரூபாண்டா ஒரு நாளைக்கு என்ன செலவு எப்படி இருக்கும்? வீக்கில் ஷெட்யூல், எத்தனை நாளைக்கு இறைச்சி வாங்குறது, எத்தனை நாளைக்கு மீன் வாங்குறது, எத்தனை நாளைக்கு முட்டையோட தின்றது, எத்தனை நாளைக்கு சம்பளோட தின்றது. என்ன இருக்கிறவன் வருமானம் 50,000 ரூபா, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இன்றைக்கு மாடர்ன் உலகத்தில் அப்படி இல்லை. ஃபெஸ்ட்டுக்கு போடுறது பட்ஜெட்டை தான். ஃபெஸ்ட்டுக்காக வர எனக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் கல்யாணம் முடிச்ச ஒரு புள்ளையோட 2 புள்ளையோட வாழ்றதுக்கு 2 லட்சம் தேவைப்படுது. பட்ஜெட்டை போட்டாச்சு, இப்போ தடமாறுறது இந்த பட்ஜெட்டை எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது? ரைட், சிரமம் செஞ்சு பார்க்குறது. 75,000 தாண்டி வருமானம் வருது இல்லை மந்த்லி, மிச்சம் கஷ்டப்பட்டாலும் 1 லட்சத்தை தாண்டது இல்லை. ஆனால் 1 லட்சம் துண்டு விடுது. இங்கே லக்ஷரி லைஃப் வாழ வேண்டி இருக்குது. ஆல்ரெடி பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மனைவியோட மனசையும் அதுக்கேற்ற மாற்றியாச்சு, செய்யறதுக்கு வழி இல்லை. இப்போ எங்கேயாவது வருமானத்தை ஈட்டணும், ஹராம் ஹலால் பார்க்கறது நத்திங். அதை பற்றி பேசினால் எங்கட மூஞ்சி பார்க்காம திருப்பிட்டு போயிடுறான், எங்களோட பேசுறது தொடர்பை இல்லாமல் ஆக்குறான். இது ஹராம் என்று சொன்னால் நாங்கள் ஏதோ குற்றவாளிகள் மாதிரி பார்க்கப்படுகிறார். அன்புக்குரிய சகோதரர், அன்று பலரோடு உட்கார்ந்து கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தர் கஷ்டப்பட்டு அவங்களோட தொழில் செய்யறதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறார். ஒரு சிம்பிளாக ஒரு சகோதரர் சொல்றார், அதானே பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பதறிக்கொண்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் என்றால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் ரெட்டியில் வெயிட் பண்ணி கொண்டிருப்போம், ஒரு பொருளை களவெடுத்து வரும் வரைக்கும். சிம்பிளாக சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் அவங்களோட கஷ்டத்தை சொல்றாங்க. எப்படி நான் அப்படி கஷ்டப்படுறது, மழையில நலையிறது, வெயிலில் காய்றது, இவ்வளோ தியாகத்துக்கு மத்தியில் தொழில் செய்கிறோமோ, இப்படி ஆளுக்கால் கஷ்டத்தை சொல்லிட்டு வரக்கூடாது. ஒருத்தர் சொல்றார், நான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற இந்த பிசினஸ் நான் சிம்பிளா சல்லி வாரண்டு, நாங்க இந்த இடத்துக்கு போய் ஜாமத்துல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம், அவன் களவெடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும், களவெடுத்துட்டு வந்த உடனே சல்லியை கொடுக்குறோம், பொருள் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. சிம்பிளா சொல்லி முடிக்கிறான். ஆஜியார், நீங்க சொன்னது ஹராம் இல்லையா? என்ன ஹராமோட இப்படித்தான் மூணு எல்லாம் சம்பாதிக்கிறேன், நானும் பாருங்க இத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது, இத்தனை கோடி வித்ததுனால தான் இத்தனை பேர் உம்ரா கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றான் குடும்பத்தோடு. சுபஹானல்லாஹ். நான் என்ன சொல்ல வருகிறேன் சகோதரர்களே, அதாவது இன்றைக்கு ஆட்களுக்கு எது ஹராம் எது ஹலால் என்பதை யோசிக்க டைமும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எல்லா ஃபத்துவாக்களையும் தேடி பாருங்க. ஒரு குறிப்பிட்டது ஒரு பொருள், உதாரணம் இந்த போனை வைங்க, இந்த போனை நான் களவெடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு விற்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும் நான் களவெடுத்துட்டு வந்தா விற்கிறேன், உங்களுக்கு வாங்கணுமா? சுத்தமான ஹராம். தெரியாம வாங்குறது வேற விஷயம். நான் களவெடுத்து கொண்டு வரேன்,
இன்னொருத்தர் சொல்கிறார் நான் சல்லி கொடுத்து அவரை பழக்கிறது டெய்லி களவெடுத்துட்டு வந்து எனக்கு கொடுந்தான் அப்படின்னு வியாபாரம் பண்ணுறான். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரி, கற்பனையில் பேசவில்லை, சொசைட்டியில் நடக்கிறத சொல்கிறேன். சொசைட்டியில் நடக்கிறத சொல்கிறேன். ஏனப்பா இப்படி சம்பாதிக்கிறேன்னு கேட்டால் இல்லை, மனைவி மாதிரி கூடுறாங்க. இல்லை, அவன் 10 பவுன் நகை வாங்குறான், நாங்களும் என் மனைவிக்கு 15 பவுன் நகை கொடுக்கணும். அவங்க வாகனத்தில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நான் வந்து ஆட்டால் அனுப்புறதுக்கா? ஏன பிள்ளையை நான் சொந்தமாக வாகனத்தை ஓட்டி கொண்டு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு முன்னாடி பிள்ளைய அழகாக கலசில் கொண்டு இறக்கணும். அது இருந்தால் அனுபவிங்க, பிரச்சனை இல்லை. ஒன்றை சாதிக்கணும் என்பதற்காக வேண்டி இல்லீகல் ரூட்ல போக வானம் என்று இஸ்லாம் சொல்கிறது. மார்க்கத்துக்கு முரணான ரூட்ல சம்பாதிக்க வானம் என்று இஸ்லாம் சொல்லுது. ஒவ்வொரு வியாபாரிகளும் உங்களோட உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய பிசினஸோட நான் மௌத்தானால் எனக்கு நிம்மதியாக கபரு வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடியுமா? இதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, வேற ஒன்றும் யோசிக்குவாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நான் எடுத்திருக்கிற வாகனம் எந்த கம்பெனியில ஃபினான்ஸுக்கு போடப்பட்டிருக்கு, நான் ஓட்டிக்கொண்டு போற நேரத்தில் ஏதாவது நடந்துச்சு, நான் மௌத்தாவிச்சுன்னு வைங்களேன், நான் ஹராம் தொடர்பு இல்லாம மௌத்தாகிறேனா, வட்டி தொடர்பு இல்லாம மௌத்தாகிறேனா, என்ன நடக்கும்? ஒரு தெரியுமா சகோதரர்களே, இன்றைக்கு சில தந்தைமார் அங்க வட்டி இங்க வட்டி, பேங்க்ல வட்டி நிறைய சேர்ந்திருக்கும். அவர் வாழுகின்ற காலம் மசாலா கேட்பார், மோட இத்தனை லட்சம் வட்டி சேர்ந்துக்கு என்ன செய்யறது, கேட்டு அவர் மௌத்தா போயிடுவார். இப்ப பிள்ளைகள் எடுப்பாங்க, பிள்ளைகள் ஒரு விஷயமும் இல்லை, உங்களோட வாப்பா உஷிரோட வாழ்ற நேரத்தில் இந்த சல்லிக்கு என்ன செய்யறேன்னு வருஷக்கணக்காக ஃபத்துவா கேட்டார். நீங்க எடுக்க வரணும்ல, இல்ல ஹசரத் அது வாப்பா தானே எடுத்தாரு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வீட்டு பிரச்சனை இருக்குது, வாகன பிரச்சனை இருக்குது, நாங்கள் எடுத்துருவோம் என்றார். அன்று ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல் அவருக்கு வட்டி வந்திருக்கு. அவர் சென்ட்ரல் பேங்குக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறார், எனக்கு இது வானம் என்று. ஆனால் இலங்கை நாட்டுடைய சட்டப்படி அப்படி திருப்பி அந்த பேங்குக்கு அந்த சல்லி எடுக்கலாம். பதறார். அவர் ஏன் தெரியுமா பதறார்? தெரியாத காலத்தில் வட்டி சேர்த்து வந்தேன், இப்போ எனக்கு பயமாக இருக்கிறது, வயது முதிர்வு, நான் வயோதிபத்தை அடைஞ்சு கொண்டு போறேன், நான் இந்த வட்டி சல்லியை ஏண்ட பேங்க்ல வச்ச நிலைமையில நான் மௌத்தானால் என் பிள்ளைகள் அதை எடுத்த ஹசரத் நான் பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் பேங்க்குக்கு லெட்டர் போடுறார், பேங்க்ல ரிப்ளை வருதுன்னு தெரியுமா? இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 30 லட்சம் சல்லியை வானம் பேங்க் எடுத்துக்கொண்டு லெட்டர் போடுறார் ஒரு முஸ்லீம் சகோதரர். தடுமாறி போகிறார், பேங்க்ல ரிட்டர்ன் ரிப்ளை வருது, அந்த காசை எங்களுக்கும் எடுக்க முடியாது, சட்டம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன சட்டம்ன்றது வேற. நான் என்ன சொல்ல வர சகோதரர்களே, நாங்கள் ஒன்று யோசிக்கிறோம், நாங்கள் மட்டும் இந்த துணியால 1000 வருஷம் வாழ்றேன்னா எங்களுக்கு தெரியும், ரைட், ஏண்ட மௌத்து வருது, 100 வருஷத்துல என்ன மௌத்து வருது, அப்போ 99ஆவது வருஷத்துல சரி எல்லாத்தையும் விட்ரோ பண்ணி தௌபா செஞ்சு பள்ளியும் கையுமாக இருந்து திருந்தலாம் இல்லையே. எங்களோட அக்கீதா என்ன, மௌத்து வந்து பகத்தன் திடீரென்று வரும், டைம் யாருக்கும் தெரியும். சில நேரம் ஒரு பிஸ்னஸை தொடங்கி கொண்டிருக்கக்குள்ளே வரும், வாகனத்தில் ஓட்டி கொண்டிருக்கக்குள்ளே வரும், தூங்கிட்டு எலும்பையெல்லாம் போயிடும், திடீரென்று ஒரு நோய் வந்து அப்படி அந்த சக்கராத்துடைய வருத்தமாக வந்து அதில் மௌத்தா போயிடும். அதனால சகோதரர்களே, ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஹராத்தை செஞ்சு போட்டு ஹராத்தில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கான காசுகளை சேகரித்து பிள்ளைகளுக்குன்னு வச்சுட்டு போனால் நீங்கள் உங்களோட வராசத்துக்கு விட்டுட்டு போகிற சுத்தமான ஹராம் சகோதரர்களே, சுத்தமான ஹராம். நாளைக்கு பிள்ளைகள் வாப்ப பாவம் ஹராத்தை சம்பாதிச்சுட்டாரப்ப நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவோம், அதெல்லாம் யோசிக்கிறது 100 தான், அதெல்லாம் 100 உங்களால் ஒன்றும் செய்யலாம். நாளை கபருக்கு போனதுக்கு போகிறோம், மஹ்ஷர்ல விசாரணை என்று வருகிற இடத்துல சகோதரர்களே நாங்கள் தான் மாற்றிக்கொள்ள போகிறோம். அதனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க தெரியுமா, அல்லாஹ் லட்சத்தில் எங்களுக்கு பரக்கத் தந்தால் அதை அனுபவிப்போம், கோடியில் பரக்கத் தருகிறானா ஹலாலான முறையில் அதை அனுபவிப்போம், அதையும் தாண்டி கோடீஸ்வரன் பேரோடு இந்த உலகத்தில் வாழ வைக்கிறானா அதையும் அனுபவிப்போம். இஸ்லாமிக் பவுண்டரியை தாண்டாமல், இஸ்லாமிக் பவுண்டரி தானம், கோடியில் சம்பாதிக்கணும், லட்சத்தில் சம்பாதிக்கணும் என்பதற்காக வேண்டி சகோதரர்களே இல்லீகல் பிஸ்னஸை பண்ணுறது, ஹராமான வியாபாரங்களை ஈடுபடுறது, மார்க்கத்துக்கு முரணான வியாபாரங்களை ஈடுபட்டு பொருளாதாரத்தை திரட்டினால் அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவம் எங்களோட பரம்பரையாக நீங்கள் விட்டுட்டு போறீங்க. நீங்கள் செஞ்ச பாவத்தை உங்களோட பிள்ளையும் யார்கிட்டையும் மசாலா கேட்க மாட்டோம். வாப்பா செஞ்ச அன்றைய ஒரு சகோதரர் வியாபாரம் 25 வருஷம் பழசி, அப்போ புள்ள செகண்ட் ஜென்ரேஷன், அவர்கிட்ட இது ஹராம்னு சொன்ன நேரத்தில் அவர் சொல்றாரு, ஹஸ்ரத் எங்களுக்கு இதை தவிர வேறு என்ன தெரியும் மூலவே, எங்களோட வாப்பா காடி தந்த வியாபாரம் என்று அவர் கண்டினியூ பண்றார், இன்னும் கண்டினியூ பண்ணி கூட தான் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றார் ஹராம் என்பது தெரியும், ஆனால் எங்களோட வாப்போட பரம்பரை பிஸ்னஸ் இது, நான் இதை விட்டனா வேறு எங்கே போகிறது, என்ற ரொட்டேஷனுக்கு என்ன செய்யுது. இப்படி நிறைய பேர் நிர்பந்தத்துக்குள்ள மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹராமான வியாபாரங்களை விட்டு ஒதுங்குறோம் என்ற நியத்தில் நீங்கள் ஒதுக்கி பாருங்க பாப்போம். இப்போ நிறைய பேருக்கு சங்கடம் என்ன, வந்து கொண்டிருக்கக்கூடிய வருமானம் லட்சத்தில் வருது, கோடியில் வருது, இது ஹராம் என்பது தெரியும், ஆக குறைஞ்சது டவுட்ஸ் சுபுகா சந்தேகம் என்று தெரியும், உட்றதுக்கு ரெடி. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, விட்டால் ஹவுஸ் ரெண்டை கட்டுறது யார், இந்த பிஸ்னஸை விட்டால் என் ரெப்யூட்டேஷனை பாதுகாக்கிறது யார், இந்த வியாபாரத்தை விட்டால் ஊர் மக்களை என்ன கதைப்பாங்க, என் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் குறைஞ்சிடும், இதுக்கு பயப்படுறாங்க. ஆனால்
பயப்பட வேண்டியது அதுக்கல்ல. ஊர் மக்கள் எது வேண்டுமானாலும் கதைச்சிட்டு போகட்டும். அவர் லொஸ்ட் ஆயிட்டாரு, அவர் அப்படி செஞ்சுட்டார், வேண்டியது கதைக்கட்டும். எங்களுக்கு இந்த துனியா விஷயமே அல்ல சகோதரர்களே. மறுமையில் அல்லாஹ்க்கு முன்னாடி நாங்கள் எழுப்பாட்டி யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ் எல்லா மக்களுக்கு முன்னாடியும் ரப்புக்கு முன்னாடி எழுப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கிற நேரத்தில் சிம்பிளாக பதில் சொல்லிட்டு போற ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் உருவாக்கணுமே தவிர பொய்யாடுன துனியால மக்கள் பயத்துக்காக, மக்கள் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறோம், ஈகோ பிரச்சனைக்காக, அவர் பெருசா நான் பெருசா என்பதற்காக ஹராத்தை கண்டினியூ பண்றது என்பது, ஹராமான தொழில்களில் தொடர்ந்து ஈடுபடுவது என்பது அது ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க தெரியுமா, ஒரு காலம் வரும், லயஅத்தியன்ன அலன்னாஸி ஸமானுன், என்னுடைய மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் சம்பாதித்து காசு பணம் வருவதை தான் எதிர்பார்ப்பார்கள். லா யுபாலில் மர்உ பிமா அகத மினல் ஹலால் அம் மினல் ஹராம், வருமானம் வரணும், வார வருமானம் அது ஹலாலா வருதா ஹராமா வருதா என்பதை பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று சொன்னார். அந்த ரசூலுல்லாஹ் எச்சரித்த காலத்திலோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு இருக்குது. சாதாரண அதாவது இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் சில சாப்டர்ல அவங்களுக்கு மசாலாவில் அவங்களுக்கு டவுட்டே இல்லை. ஏன் தெரியுமா டவுட் இல்லை? அதை நீங்கள் டவுட்டை கேட்டீங்கன்னா ஹராம் என்று ஃபத்வா வரும், அதை கேட்கறதும் இல்லை. தெரிந்தும் தெரியாதவர்களை போன்று நடித்து இன்றைக்கு அவர்களுடைய வியாபாரத்தை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நீங்கள் ஒரு கணம் சிந்திங்க. இன்றைய ஹுத்பாவில் நீங்கள் ஒன்றையும் படிக்கலாட்டி பரவாயில்ல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திங்க. என்ன தெரியுமா? நான் தற்பொழுது கரண்ட்லி இப்போ இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸை மூடிட்டு தானே வந்திருப்பீங்க ஜும்மாவுக்கு, நீங்கள் அதை மட்டும் யோசிப்பாரு. நான் இன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா, மார்க்கத்தில் தடை ஏதும் இருக்கிறதா, அல்லது சில வியாபாரம் இது பேசிக்ல ஹலால் ஆனால் செய்கிற மெத்தட் ஹராமாக இருக்கும், ஏதோ ஒன்று மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறது என்றால் இதுக்கு மாற்று வழி என்ன, இதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம், இதை எப்படி இஸ்லாத்துக்கு முரணில்லாத முறைக்கு அமைச்சு கொள்ளலாம். ஏன்னா மௌத்து வந்தால் நாளைக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். வராசத்தை எங்களுடைய வாரிசு சொத்துக்கள் எல்லாம் ஹராமான சொத்துக்களை வச்சுட்டு போனோம் என்றால் பிள்ளைகள் பாவம், அவர்கள் மனைவி பாவம். இப்படின்னு நீங்கள் யோசிச்சு அதை மட்டும் நீங்கள் முடிவெடுங்க. என்ன வியாபாரம் ஹராம் இருந்தால் அதை நீங்கள் அல்லாஹ்க்காக சேஞ்ச் பண்ணுங்கள் சகோதரர்களே, அது அல்லாஹ்க்காக சேஞ்ச் பண்ணுங்க. ஏனென்றா துனியா என்பது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஹுல்வுன் ஹதிருன், பசுமையானது இனிமையானது கிடைக்க 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 இன்னும் எங்களுக்கு ஆசை வந்து கொண்டே இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதண்ட ஆசை வந்து அப்படியே நீண்டு கொண்டு போகும். ரசூலுல்லாஹ் பொக்ஸ் ஒன்றை கீறுறாங்க, பொக்ஸை தாண்டி ஒரு கோட்டை கீறுறாங்க. நபிகளார் சொன்னார்கள், இந்த பொக்ஸை தாண்டி போகிற கோடு இருக்குது இல்லையா, இது மனுஷன் ஆசை. ஆனால் அவன் ஆசையை நோக்கி பயணிச்சு கொண்டிருப்பான். திடீரென்று அவன் அஜல், அவன் காலம் முடிஞ்சிடும், மலக்குள் மௌத்து வந்து ரூஹை கைப்பற்றினா அவர் அப்படியே மௌத்தா போயிடுவார். ஆசை இருக்கும் அப்படியே எத்தனோ வருஷத்துக்கு, அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுவதாக இருந்தால் வருடக்கணக்கு பலது வாழ வேண்டி வரும். ஆனால் இதுதான் மனுஷன வாழ்க்கை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இருப்பதை போதுமாக்கி கொண்டு ஹலாலான மெத்தடுகளில் மாத்திரம் சம்பாதித்து கொண்டு ஹராத்தை விட்டு ஒதுங்கி அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கின்ற ஹலாலான சொத்துக்களை வச்சு எங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை செஞ்சு கொண்டு நல்ல முறையில் குடும்பத்துக்கெல்லாம் உதவி செய்து கொண்டு இந்த துனியா என்பது பொய்யான உலகம், மறுமை என்பது தான் உண்மையான உலகம் என்பதை மனசில் ஆழமாக பதிய வைத்து எங்களுடைய பொருளாதார நிலைமைகளை ஆக்கிக் கொள்வோமாக. வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய பொருளாதாரத்தின் பரக்கத் செய்தருவான. வாஹிர் دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, போதும் என்ற மனசோடு இந்த துனியாவில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலேயும் வெற்றி பெற்று நாளை மறுமை நாளையிலும் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் படித்திருக்கின்றோம். அடுத்ததாக சகோதரர்களே, ஹராமான வழிகளில், மார்க்கம் தடை செய்த வழிகளில் எங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு தூண்டுறது இன்னொரு பிரச்சனை, ரெஸ்பெக்ட் பிரச்சனை. அதாவது இந்த தொழிலை செஞ்சால் மக்கள் கணக்கெடுக்க மாட்டார்களே, நானும் ஒரு பெரிய பேரு போகின்ற ஒரு தொழிலை செய்யணும் என்பதற்காக நல்ல முறையில் போகிறது வேறு விஷயம், நல்லா விளைக்கணும். மார்க்கம் அனுமதிச்ச முறையில் நீங்கள் வேண்டிய உச்சத்தை தொடலாம், அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. நவீன காலத்தில் சஹாபாக்கள் பெரும் பணக்காரர்களாக இருந்தார்கள், அதெல்லாம் வேறு விஷயம். நான் சம்பாதிக்கிற மெத்தனை சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சில தொழில் நல்ல வருமானம் வரும், அதை வந்து இழிவான தொழிலாக பார்க்குறாங்க. அன்புக்குரிய சகோதரத்தை பொறுத்த வரைக்கும் ஹலாலான தொழில் என்று வந்தால் அதில் இழிவான தொழில் என்ற ஒரு தொழிலும் கிடையாது. என்ன புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஐ யஹ்ததிப அஹதுக்கும் ஹுஸ்மதன் அலா வஹ்ரி கைருன் லஹு மின் ஐ யஸ்அல அஹதன் ஃபயுஅதியஹு அவ் யம்னா. உங்கள் ஒருத்தர் காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டிட்டு தன்னை முதுகில் சுமந்து கொண்டு வந்து பஜாரில் விற்கிறார். காட்டுக்கு போய் விறகை வெட்டிட்டு வந்து பஜாரில் வந்து விற்று அதில் வருமானம் எடுக்கிறார், விற்கிறார். இது உங்களுக்கு சிறந்தது அடுத்தவங்கள்ட்ட கேட்கறத விடன்றான். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹ் காட்டின உதாரணத்துக்கு பாருங்க பாபு. என்ன உதாரணம்?
ஒருத்தர் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து விற்கிறான். இன்றைக்கு நாங்கள் அவர் விறகு வியாபாரி, நாங்கள் எப்படி பேர் வைக்கிறது? இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, பெரிய ஆஃபீஸில் போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். சாதாரண பாதையில் வியாபாரம் பண்ணுறவங்க நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லை. இது எங்கட பிரச்சனை, இது சொசைட்டியோட பிரச்சனை. சொசைட்டியில் ஒரு பிரச்சனை இருப்பதனால மார்க்கத்தை மாற்ற முடியாது எங்களுக்கு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் ஹலாலான தொழில் என்று சொன்னாங்களோ, எதுக்கெல்லாம் ஹலாலான தொழில் என்று அனுமதி கொடுத்தாங்களோ, அது மக்கள் மதிச்சாலும் சரி மதிக்கலாட்டியும் சரி எனக்கு தேவை மறுமை வாழ்க்கை தான். எனக்கு ஹலாலாக சம்பாதிச்சுட்டு போயிடும். ஆடு மேய்க்காத நபிமார்களா யோசிச்சு பாருங்க. நபிமார்கள் அன்னை அதிகமானவர்கள் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்னென்ன வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? கூலி தொழில் செஞ்சிருக்கிறாங்க, சாதாரண வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க, பேமெண்ட்ல போய் பிஸ்னஸ் பண்ணிருக்கிறாங்க. ஹதீஸ் இருக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரம் இஸ்லாத்தில் உயர்வு தாழ்வு கிடையாது. இஸ்லாத்தில் இருக்குது வியாபாரம் ஹராமா ஹலாலா, இது இஸ்லாத்தில் இருக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்று கடைசியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு என்ன தெரியுமா? எப்பயுமே சகோதரர்களே, வியாபாரம் என்று வருகிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடந்து கொண்டு போகல ஷைத்தான் வந்து தூண்டுவான். நீ இந்த மெத்தடில் செஞ்சியேண்டா உனக்கு 1000 ரூபா தான் வருமானம் வரும், மெத்தடை இந்த மெத்தடுக்கு மாற்றிட்டியேண்டா 10,000 வருமானம் வரும். அது ஹராமான மெத்தடை காட்டுவான். மார்க்கத்தின் அனுமதித்த மெத்தடில் காட்டி நாங்கள் கோடியில் சம்பாதிக்கிறது என்பது அது வேறு. ஏன்னா இப்போ இஸ்லாம் தூண்டுது, இஸ்திஸ்மார் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் ஒன்றை சம்பாதிச்சு போட்டு இன்னும் சம்பாதிக்க சொல்லுது. ஏன்னா இஸ்லாத்துக்கு தேவைன்னா நீங்கள் ஜக்காத்துடைய நிசாப் அடைஞ்சிங்கடா, குறிப்பிட்ட ஜக்காத் கொடுக்குற அந்த நிசாப் அடைஞ்சிங்கன்னா அடுத்த மக்களுக்கு கொடுக்கணும். அதோட காசு அல்ல. அப்போ ஜக்காத்து கொடுக்கணும்னா சொசைட்டியில் பொருளாதாரம் வளரணும். அப்போ பொருளாதாரம் டெவலப் ஆகணும் என்பதை இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்குதோ அதே மாதிரி இன்னொன்றையும் எதிர்பார்க்குறது தெரியுமா? சரியான மெத்தடில் சரியான பாதையில் டெவலப் ஆகும். பிழையான பாதையில் பொருளாதாரத்தை டெவலப் ஆகிறது இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, அதை எதிர்க்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் வியாபாரம் செய்கிற நேரத்தில் அவங்களை பார்த்து கொண்டிருந்த ஒரு சமூகம் தான் தாபிஈங்கள். சஹாபாக்களை கண்டவர்கள் தாபிஈங்கள். புகாரில் வரக்கூடிய செய்தியை பாருங்க. தாபிஈங்களை மிக முக்கியமான ஒரு தாபியை கதாதான்னு சொல்லக்கூடிய தாபி. அவர் சொல்றார், கானல் கோமு எத்தஜிரூன், சஹாபாக்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவங்க பிஸ்னஸ் பண்ணினாங்க. லாக்கின் இதா நாபஹும் ஹக்கும் மின் ஹுகூகில்லா, அவங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற ஹக்குகளுடைய நேரம் வந்துவிட்டால், தொழுகின்ற நேரம் வந்துவிட்டால், நோன்பு காலங்கள் வந்துவிட்டால், இன்னும் அமல்கள் செய்கின்ற டைம் வந்துவிட்டால், லம் துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா, அவங்க அந்த அமலை நிறைவேற்றுவதற்கு அவர்களுடைய வியாபாரம் தடையாக இருக்கவில்லை. தொழில் செஞ்சாங்க, டைமுக்கு தொழுது கொண்டார்கள். தொழில் செய்தார்கள், ஜக்காத்து கொடுத்து கொண்டாங்க. தொழில் செய்தார்கள், சதக்கா கொடுத்தார்கள். தொழில் செய்தார்கள், வசதி வந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு போனாங்க. தொழில் செய்தார்கள், அனாதைகளுக்கு உதவி செய்தார்கள். தொழில் செய்தார்கள், ஊரில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார்கள். அப்போ பேலன்சிங் ஒன்று இருக்கும். இது இந்த சஹாபா சமுதாயத்துடைய வியாபார மெத்தடை பார்த்து தாபிஈ கதாதான்னு சொல்லக்கூடிய அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம் தான் சூரத்து தகாசுர், அல்ஹாக்குமு தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் என்ற சூரா. இதில் தஃப்சீரை படிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து சொல்கிறான், அல்ஹாக்குமு தகாசுர், மக்களே உங்களை இந்த உலகத்துடைய பொருளாதாரம், உலகத்துடைய விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி கொண்டிருக்குது. பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் என்று சொல்லி மார்க்கத்தை விட்டு உங்களை திசை திருப்புது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், இந்த திசை திருப்புதல் எல்லாம், இந்த பிஸி எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? கபறுகளுக்கு நீங்க போகும் வரைக்கும் தான். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் இன்றைக்கி பிஸி, இன்றைக்கி எந்த அளவுக்கு பிஸி என்ன சகோதரர்கள், எங்களோட ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக பழவி அப்படி ஒரு சகோதரர் மௌத்துன்னு வைங்களேன், அவரை அடக்கம் செய்கிறதுக்கு கபரடிக்கு போனாலும் அவரை முள்ள தூக்கி அவர் ஜனாசா தொழுகை நடத்தி அவரை கபருக்குள்ளே வச்சு அதுக்கு மேலால் அவருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், அந்த கபரை நாங்கள் எல்லாம் மூடினத்துக்கு பிறகு அவருக்கு நின்று துவா கேட்டு அவருக்காக தஸ்பீத்தை கேட்டு அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்யறதுக்கு எங்களை ஆக்கிற டைம் இல்லை. அந்த டைமில் கூட ஃபோனில் அப்படி மெசேஜ் பண்ணி தான் ஜனாசா பார்த்து கொண்டிருப்பான். எப்படி ஜனாசா எங்கள் நண்பர் எங்களோட வாழ்ந்தவர், அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலையும் அங்கனையும் மெசேஜ், எங்களுக்கு டைம் இல்லை, அவ்வளோக்கு பிஸி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ எங்களோடு ஒன்றாக இருந்த ஒரு சகோதரருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யும் வரைக்கும் ஒரு அரை மணித்தியாலம் எங்களால் நேரத்தை ஒதுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் பிஸி என்றா யோசிச்சுக்கோங்க. எங்களோட அஜல் முடிஞ்சு மலக்குள் மௌத்து வந்து எங்களோட ரூஹை கைப்பற்றினதுக்கு பிறகு உங்களோட காசு வச்ச இடத்துல இருக்கும். லாட்சில் இருக்கிற காசு லாட்சில் இருக்கும், கார்டில் இருக்கிற கார்டு ஷேப்பில் இருக்கும், உங்களோட சொத்துக்கள் எல்லாம் அங்கங்கே எல்லாம் இருக்கும், அதில் கொப்பி எல்லாம் உங்களோட லாட்சில் இருக்கும், உங்களோட லொக்கரில் இருக்கும். வச்ச வாக்கில் மௌத்தா போவீங்க. யாராவது இப்படி தயாராகி நான் நாளைக்கு மௌத்து
நான் நாளைக்கு மௌத்தாக போறேன், என் சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சு என் அமௌண்ட் எல்லா பேங்க்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் எடுத்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டு அதெல்லாம் சரி செஞ்சு, யாருக்கும் அப்படி தெரியவே. எல்லாரும் திடீரென்று தான் மௌத்தாக போறோம். எனவே சகோதரர்களே, திடீரென்று மௌத்து வந்தாலும் நான் தயார், நான் வட்டி கட்டுறதுக்கு இல்லை. நான் மௌத்தா போனோம், என் பிள்ளைகள் யாரும் என்ன வட்டி கட்ட தேவையில்லை, ஃபினான்ஸுக்கு வட்டி கட்ட தேவையில்லை அப்படின்னு நீங்க மைண்ட் செட்டை வச்சுக்கொண்டு மௌத்தாகும் சகோதரர்களே. இந்த மெத்தட்ல இருக்கணும். இன்னைக்கு பேங்க்ல போய் இன்னைக்கு அலை மோதுறாங்க, அடகு வைக்கிற இடங்கள்ல போய் அலை மோதுறாங்க, தங்கத்தை கூட வைக்கிறாங்க, தேவைக்கு எடுக்கிறாங்க, மாசம் மாசம் வட்டி கட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நியமத்தை தந்து திடீரென்று ஒரு தேவை வந்து அதை வில்லுங்க, அதை விற்பனை செஞ்சு போட்டு உங்களோட வேலையை முடியுங்க. திரும்ப அல்லாஹ் பரக்கத் தந்தான் என்றால் திரும்ப வாங்கி கொடுங்களேன், பிரச்சனை முடிஞ்சாச்சு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம் என்றால், இந்த சொசைட்டி ஒரு நல்ல முறையில் கட்டி எழுப்புவதற்கு பொருளாதாரம் ஆக முக்கியமானது. பிள்ளைகள் படிப்பதற்கு, அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, மஸ்ஜித் ஒன்று ரன் ஆகுறதுக்கு, அதே மாதிரி ஊரில் உள்ள பாடசாலைகள் ரன் ஆகுறதுக்கு, ஊரே டெவலப் ஆகுறதுக்கு பொருளாதாரம் என்பது ஆக முக்கியமான ஒரு ஆணிவேர். இந்த பொருளாதாரம் நல்ல மெத்தடில் தான் வரணுமே தவிர மோசமான மெத்தடில், மார்க்கம் தடை செய்த மெத்தடில் இந்த பொருளாதாரங்கள் எங்கள் சமூகத்துக்கு தேவையில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து செயற்படுவது எங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மௌத்து வருகிற நேரத்தில் சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, மலக்குல் மௌத்துல நாங்கள் ஒரு அனுமதி கேட்போமா? எப்படி அனுமதி கேட்போம்? ஏன்னா கொஞ்சம் டைம் உண்டு தாங்க, நான் இருக்கிறதெல்லாம் இருக்கிறத சதக்கா கொடுத்து போட்டு சாலிஹீன்கள் கூட்டத்தில் சேர்த்துட்டு வாருங்க, அதுக்கு போய் என் ரூஹா கைப்பற்றுங்க. சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படாது, கொடுக்கப்பட மாட்டார். இந்த சப்ஜெக்டை அல்லாஹ் முன்கூட்டி எங்களும் சொல்லிட்டான். எப்படி சொல்லிட்டான்? மக்களே, இப்படியான ஒரு சிச்சுவேஷன் எல்லாருக்கும் வரும். மௌத்து திடீரென்னு வரப்போகுது. வரக்கொலை நீங்க சொல்லுவீங்க, எப்படி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் தந்தீங்கன்னா உடனே நான் டக்குன்னு போய் இருக்கிறதெல்லாம் சதக்கா கொடுத்து போட்டு சாலிஹீன்களோட கூட்டத்தில் நான் ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீங்க ரூஹா கைப்பற்றணும். அப்படி இருந்த ஜாயே. அப்ப அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான், அப்படி இல்லை, அப்படி ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்காது. அதனால அந்த மௌத் என்பது திடீரென்னு வரும் என்பதனால எனி டைம் அதுக்கு தயாராக இருக்கு. நான் மௌத்தான எதுக்கும் ரெடி. இந்த நிலைமையில நாங்கள் இருக்கணும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர், நாங்கள் ஹலாலான முறையில் சரியான மெத்தடில் எங்களோட பொருளாதாரங்களை நாங்கள் செய்வோம். ஹராமான மெத்தடுகளை விட்டு அல்லாஹ்க்காக விடுவோம், அடுத்தவங்களுக்காக வேண்டிய அல்ல. மறுமையை பயந்து, கபருடைய வாழ்க்கையை பயந்து, பிழை இருந்தால் அதை திருத்தி கொண்டு பயணிப்போம் என்ற அந்த ஒரு எங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு இந்த ஹுத்பாவில் எங்களுக்கு வரணும். அடுத்ததாக சகோதரர், உங்களுக்கு தெரியும், இருக்கிற பொருளாதாரங்களில் நாங்கள் சதக்காக்கள் கொடுப்பது என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது. உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பார்கள், நாங்கள் ஜும்மா தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதில் கூட சோலார் பவர் சிஸ்டம் அதாவது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. என்றாலும் அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு 30,000-40,000 பில் வருது. அப்படின்னா கெப்பாசிட்டி போதா, இன்னொரு 20 அல்லது 25K எக்ஸ்ட்ரா ஒரு சோலார் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. நவம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை தேவைப்படுகிறது, 2.5 மில்லியன் மாதிரி. எனவே நிர்வாகத்தை சந்திச்சு மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கின்ற பொருளாதாரத்தை சரியான முறையில் நாங்கள் திரட்டுவோம். அந்த சரியான முறையில் திரட்டிய பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்பிய வழியில் நாங்கள் செலவழிப்போம். ஹராமான விஷயங்களை விட்டு பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்தையும் வராசத்துக்கு நாங்கள் விட்டு போகின்ற சொத்துக்களையும் பியோ ஹலாலான சொத்துக்களை மட்டும் வச்சுட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அடியார்களாக நாங்கள் மாறுவோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.